வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணலாம். சின்னதாக 2 துண்டு மஞ்சளை தட்டி சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கட்டி பெருங்காயமும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து வெடித்து வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 15 காஞ்ச மிளகாவை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ செய்ய போகிற இந்த புளியோதரை மிக்ஸு ஒரு 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள ரைஸில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை கடாயில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். நான் முதலே எண்ணெய் எதுவும் சேர்க்கலை, புளி கரைசலை மட்டும் சேர்த்து கொதிக்க வைக்கிறேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு நம்ம செஞ்சு வச்ச பொடியை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பொடியை சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. புளிக்கரைசல் நல்லா திக்காயிடும். திக்கானதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது புளியோதரை மிக்ஸுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து தாளித்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க. பொடி செய்யும்போது தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துட்டதுனால இப்போ நான் மிளகாய் தாளிக்கிறதுக்கு எதுவும் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் 2 மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 2-3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பை புளிக்கரைசலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வேர்க்கடலையை தாளித்த பிறகு புளிக்கரைசலில் சேர்க்கும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. அதுக்காக தான் நம்ம புளிக்கரைசல்லாம் கொதித்த பிறகு வேர்க்கடலையெல்லாம் தாளித்து இதில் சேர்த்துக்கிறோம். இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 மந்த் வரையும் கூட வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கோயில் புளியோதரை, ஐயங்கார் வீட்டு புளியோதரை ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.